விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம். இது உழவனின் குரலுங்க. எபிசோட் 15. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற விஷயம் தாவரங்களை பற்றி இல்லை, ஒரு காடை வளர்ப்பு. காடை வளர்ப்புனா காடை வளர்ப்பு கிடையாது, முட்டைக்காக வளர்ப்பாங்க பார்த்தீங்களா காடை, அதோட பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணுறோன்றது கேஎல் ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல் தான் தெரியும். நான் அப்படி ஒரு இடம் பார்க்க போனப்போ அந்த பாட்டிமா எனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க ஒரு இடம் சொன்னாங்கன்னு சொல்லி நான் பார்க்க போனேன். அவங்க வீட்டில் இருந்தே டெய்லி நான் ஒரு 300 ரூபாயிலேருந்து 500 ரூபா மேலே வரைக்கும் நான் சம்பாதிக்கிறேன்ப்பா, சில சமயம் 1000 ரூபா கூட சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் தான் நான் அந்த காடை முட்டை வளர்ப்பை பற்றி நான் விசாரித்தேன் அவங்ககிட்ட. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, வீட்டில் இருந்தே நான் ஒரு தொழில் செய்யணும், அதுவும் பட்ஜெட் ஒரு மினிமம் பட்ஜெட்டாக இருக்கணும், லாபம் நல்ல நேர்மையாக இருக்கணும், விற்பனை வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதில் பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டை காடை வளர்ப்பு பெஸ்ட்டுங்க. ஏன்னா அவங்க ஒரு வயசான பாட்டிமா, அவங்களால அதை பராமரிக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதும் ரொம்ப கம்மி தாங்க. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில்ஸாக அவங்ககிட்ட நான் என்ன கேதர் பண்ணணும் அதை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிடுறேன். அவங்க ஒரு 10க்கு 10 ரூமு, அதுக்காக அவங்க பார்த்திங்கன்னா பெரிய இன்வெஸ்ட் பண்ணல. என்னென்னா அவங்க கார் ஷெட்டு பண்ணியிருக்கப்ப இதுக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா சேர்த்து இரும்பு ஷெட்ரு தான், அதாவது இரும்பு இருக்கும் பார்த்தீங்களா, தகர ஷீட்டு, அதை வச்சு ஒரு 10க்கு ரூம் பண்ணிட்டாங்க. அதோட காஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம தனியாக பண்ணோம்னா நியர்பை 50,000 ரூபா வந்துடும். இல்லை நம்மக்கிட்ட ஒரு 10க்கு 10 ரூம் இருக்குது, ஒரு காத்தோட்டமான ரூம் இருக்குன்னா அது போதும். உள்ள அந்த கேஜின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குருவி அடைக்கிறதுக்கு, அதாவது காடை அடைக்கக்கூடிய கூடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக அவங்க ஒரு 18,000 ரூபா வரைக்கும் செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கூடோட அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு 3 அடிக்கு 4 அடி, அதுக்குள்ளே ஒரு 50 காடை வளர்க்கலாம். அப்படி 3 அடுக்கில் கிட்டத்தட்ட வளர்த்து வச்சுருந்தாங்க. நமக்கு ஒரு 1000 காடை வளர்க்கணும் அப்படின்னா அந்த கிட்டத்தட்ட அந்த 10க்கு 10 ரூம் போதுமான அளவாக இருக்கும். அதிகபட்சமாக அவங்க அந்த 850 காடை வளர்க்குறதுக்கு ஒரு செட்டப் வச்சுருந்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு 18,000 ரூபா செலவாச்சாமா. நமக்கும் நியர்பை 20,000 ரூபா ஆகுன்னு வைங்களேன் ஒரு 1000 காடை வளர்க்குறதுக்கு. நான் போகிறப்ப அங்கே இருந்த ரியல் காடை அப்படின்னு பார்க்குறப்ப 330 காடை இருந்துச்சு. ஒரு செட்டுன்றது 350 வாங்கியிருப்பாங்க போல், இப்போ ஒரு 330 இருக்குது. காடைகளை பொறுத்தவரை நோய் வாய்ப்பு ரொம்ப கம்மி தாங்க. இன்னொரு 350 ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஷேர் பண்ணதில் ஒரு 330 காடை வளர்க்குறீங்க அப்படின்னா 60லேருந்து 70% உங்களுக்கு முட்டை கிடைக்கும். அதாவது 250 முட்டை ஒரு நாளைக்கு 200 to 250 முட்டை உங்களுக்கு ஆவரேஜாக கிடைக்கும். காடை முட்டை வளர்க்குறதுக்கு ஆண் பறவை தேவை கிடையாது. எதனாலனா நம்ம குஞ்சு பொறிச்சு எடுக்கணுன்னா தான் என்ன பண்ணணும், ஆண் காடை தேவைப்படும். முட்டை மட்டும் இடன்னா பெண் முட்டை என்ன பண்ணிகிட்ருக்கோம், காடை முட்டை டெய்லி ஒரு முட்டை இட்டுக்கிட்டே இருக்கும். வருஷத்துக்கு ஒரு காடை 300 முட்டை கொடுக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த செட்டப்லாம் பாருங்களேன், ஒரு ரூமுக்கு ஒரு 50,000 ரூபா, அந்த கேஜுக்கு ஒரு 20,000 ரூபா, 70,000 ரூபா செலவு பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் காடை வாங்குறீங்க அப்படின்னா அவங்க சொன்னது எனக்கு 45 ரூபாய்க்கு ஒரு காடை கிடைக்குதுங்க. அதாவது 15 நாள் குஞ்சு உள்ள காடை அவங்களுக்கு 45 ரூபாய்க்கு கிடைக்குதாமா. அப்போ நம்ம ஒரு 1000 காடை வாங்குகிறோம், 500 வச்சுக்கலாம், ஒரு 500 காடை வாங்குகிறோம் அப்படின்னா நியர்பை 5 25 ஒரு 25,000 ரூபா, ஒரு காடை 50 ரூபா வைங்களேன், 25,000 ரூபா செலவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், 15 நாள் குஞ்சு வாங்கிடலாம். அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு 35 நாளைக்கு அப்புறம் அவங்க வாங்கி 20 நாளைக்கு அப்புறமே முட்டை போட ஆரம்பிச்சிருது அப்படின்ட்டு இருக்காங்க. சராசரியாக அவங்க வாங்கி ஒரு 20 நாளைக்கு அப்புறம் நியர்பை ஒரு 20 அண்டு 15 35, அப்போ 40 நாள் எடுத்துக்கோங்களேன், 40 நாளைக்கு அப்புறம் முட்டை போட ஆரம்பிச்சிடும். அவங்க வளர்க்குற முறை நான் ஒரு 10 மாதம் வளர்ப்பேன் அப்படின்றாங்க. இங்கே கேரளா அப்படின்றதுனால கிளைமேட் மழை காலத்தில் அவங்களுக்கு முட்டை குறையுமாமா, வெயில் காலத்தில் வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா நல்ல முட்டை வரத்து இருக்குமாமா. அப்போ காடைகளை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்கன்னா, சூடு அதிகமாக இருக்கணும், பகல் வெளிச்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்வாங்க. ஒரு 10 12 14 மணி நேரம் நல்ல வெளிச்சமாக இருக்குது அப்படின்னா முட்டை போட்டுரும். ஒரு நாளைக்கு ஒரு காடை ஒரு முட்டை போட்டுருங்க. அப்போ நம்ம ஒரு 500 காடை வளர்க்குறோம் அப்படின்னா ஒரு 400 காடை இல்லைன்னா 350 காடை எடுத்துக்கங்களேன். ஒரு நாளைக்கு 350 காடை முட்டை வருது நமக்கு. ஒரு முட்டையை 3 ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க. நம்ம ஊர்லேயும் சராசரியாக கடைகளை விட்டுருங்க, 3 ரூபான்னு நீங்கள் விற்பனை பண்ணாலும் உங்களுக்கு ஒரு 1000 ரூபா கிடச்சிரும். நீங்கள் 500 காடை வளர்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு உணவு தேவை. காடை வளர்ப்புறதை பொறுத்தவரை நோய் வாய்ப்புக்கு கம்மி. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, தீவனத்தை சாப்பிட்டு முட்டையாக கொடுத்துரும். தண்ணி தீவனம் இது ரெண்டும் தான். ஒரு தீவன மூட்டை 50 கிலோ மூட்டை, நம்ம கோழி தீவனம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தீவனம் தான். இங்கே அவங்க அந்த தீவனம் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க செலவு பண்ணுறது. வணக்கம், കേരളത്തിലുള്ള സ്ഥലം മേടിക്കണമെങ്കിൽ ഈ ഡിസ്പ്ലേ ഉള്ള നമ്പറിൽ മാത്രം വിളിച്ചാൽ മതി. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா செலவு பண்ணுறாங்க. அதாவது அவங்க சொன்ன கணக்கு என்னென்னா,
ஒரு காடை வந்து ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 1/2 கிலோ எடுத்துக்கிறோம். அப்போ 500 காடை அப்படின்ற பட்சத்தில் ஒரு மாதத்துக்கு 250 கிலோ. அவர் மூட்டை 2000 வச்சோம்னா 10,000 அந்த தீவனம் மட்டுமே நம்ம என்ன பண்ணணும், வாங்கி கொடுக்கணும். இதர செலவுகள் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 5 ரூபா வரைக்கும் செலவாகும். ஏன்னா அதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள், வேறு ஏதாவது தண்ணி வைக்கிறது, அந்த செட்டப் பண்ணுறது, இந்த மாதிரி மெடிசன் வந்துடுறது என்னென்னா அதுக்கு நோய் வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுவாங்களாமா. அதெல்லாம் அந்த காடை வளர்க்குறவங்க வந்து கைட் பண்ணி தருவாங்க அப்படின்னாங்க. அப்போ அந்த ஸ்ப்ரே பண்ணுறது அதெல்லாம் போக அவங்களுக்கு எனக்கு சொன்னது வந்து 300 to 500 ஆவரேஜாக கணக்கு பண்ணிக்கங்களேன். 500 எடுத்தாலும் மாதத்துக்கு 15,000. நம்ம கால்குலேஷன் வருவோம். 500 காடை வளர்க்குறீங்க, ஒரு நாளைக்கு 350 முட்டை கிடைக்குதுன்னா 1000 ரூபா இன்ட்டு 3 1000 ரூபா. அப்போ ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபா. தீவனம் 10,000 ரூபா போயிடுது. 5,000 ரூபா உங்களுக்கு இதர செலவுகள் வந்து போகுது. அப்போ பாருங்களேன், 15,000 ரூபா, 10,000 to 15,000 ரூபா நமக்கு லாபமாக கிடைக்கும். வீட்டில் ஒருத்தர் வந்து ஈஸியாக எதனா பண்ணிடலாம், வருமானம் பண்ணிடலாம். 10க்கு 10 ரூமு இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1,50,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபாயிலேருந்து 1,50,000 ரூபா நீங்கள் என்ன பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். முதல்ல பண்ணினீங்கன்னா உங்களால் ஒரு நாளைக்கு அசால்ட்டாக என்ன பண்ணிடலாம், 500 ரூபா சம்பாரிச்சிடலாம். எனக்கு அது போக தோட்டம் இருக்குது, தீவனங்கள் வந்து, ஏன்னா புரதச்சத்து உணவுகள் சாப்பிட்டா தான் நிறையா முட்டைகள் வந்து இடும். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 2 பெண் பறவைக்கு ஒரு ஆண் பறவை இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், வளர்ப்பு, அதாவது கோழி, அதாவது என்ன சொல்கிறது, கறிக்காக எடுக்கிறோம் பார்த்தீங்களா காடை, அதை வந்து நம்ம உற்பத்தி பண்ணலாம். பட் நம்மளை பொறுத்தவரை முட்டைக்காக மட்டும் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, கறியெல்லாம் கிடையாதுங்க. அதே நேரத்தில் நான் சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, இன்சியலில் வந்து அந்த 500க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி, ஒரு இது 50 ரூபா வச்சோம் அப்படின்னா 10க்கு 5,000 ரூபா, 100க்கு அதான் நான் சொன்னேன் 25,000 ரூபா சொல்லியிருப்பேன் 500 குஞ்சுகளுக்கு. அவங்க திருப்பி எடுக்கிறப்ப நியர்பை 35 ரூபாய்க்கு எடுத்துக்குவாங்களாமா, 10 ரூபா கழிச்சு. ஆனால் அதே அவங்க வெளியில் சேல் பண்ணுற மாதிரி இருந்தால், இப்போ வீட்டு சுற்றி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட 50 ரூபாய்க்கு சேல் பண்ணிடுவாங்களாமா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கோழி வாங்கின காசை அதை அப்படி, அதாவது காடை வாங்கின காசை திருப்பி விற்கிறப்ப எடுத்துருவாங்க, அந்த முட்டை வந்து எனக்கு லாபமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ பாருங்களேன், நீங்கள் யாராவது முயற்சி பண்ணுறீங்கன்னா சரியான கைட்னஸ் எடுத்து, இதுக்கு பெரிய அளவில் தேவைப்படாதுங்க, எனக்கு நான் பார்த்த செட்டப் அப்படியே சொல்லிவிட்டேன், அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண சொல்லிட்டேன். ரொம்ப எளிமையாக என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து செட் பண்ணி முட்டையை வந்து சேல் பண்ணலாம். ஏன்னா உணவுப் பொருளை வந்து ஈஸியாக அழிச்சிடலாங்க. முட்டையெல்லாம் வந்து அவ்வளோ தேவைகள் இருக்குது. நல்ல கால்சியம் சத்து, முட்டையை பொறுத்தவரை நிறைய சத்துக்கள். கோழியை வந்து 3 முட்டை சாப்பிட்ற, கோழி முட்டை 1 முட்டைக்கு இது 3 முட்டை ஈக்குவல் அப்படின்ற பட்சத்தில் நல்ல சத்து தான். கரெக்டான ப்ராப்பராக நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1000 முட்டை வளர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 ரூபா டெய்லி வருமானம் பண்ணிடலாம். ஸோ அதை வந்து ப்ராப்பராக கைட்னஸ் எடுத்து பண்ணுங்கள். நான் ஒருத்தவங்களும் பார்த்தேன், அதை நான் அப்படியே என்ன பண்ணிட்டேன், ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த எபிசோட்லேருந்து எப்பயும் போல் தாவரங்களை பற்றியோ இல்லை இது மாதிரி நம்ம ஏதாவது உபயோகமான தகவல் சேகரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம். நன்றி, വണക്കം. നിങ്ങൾക്ക് കേരളത്തിൽ പ്രോപ്പർട്ടി മേടിക്കണം, കീഴിലുള്ള നമ്പറിൽ വിളിച്ചാൽ മാത്രം മതി.